பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் காலை வேளையிலே, அதாவது இந்த வருஷத்தின் கடைசி நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு இந்த நாளில் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவனுக்கு ஏற்ற பலிகள் என்ன என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்கு தாவீது சொல்லும் பொழுது, தாவீது பாவம் செய்த பொழுது, பாவ சங்கீர்த்தனம் செய்த பொழுது அவன் சொல்ற காரியம் முக்கியமாக கர்த்தர் தன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர்கிட்ட எப்படி வர வேண்டும் என்று சொல்லப்படுது. காலை வேளையில் அருமையானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசியிலே நம்முடைய எல்லா குறைகளையும் மாற்றி ஆண்டவரை தேடும் சமயமாக இந்த வார்த்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம், தேவன் விரும்புகிற பலி. அதுக்கு மேல படிக்கிறோம், பலியை நீர் விரும்புறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதில்லை. இவர் ராஜாவா இருக்கிறதுனால எவ்வளவு ஆடு மாடுகளை பலி செலுத்தினாலும் செலுத்தலாம் தாராளமா. ஆனா அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை என்பதை அவன் அறிந்து கொண்டான். அப்போ தேவனுக்கு பிரியமானது என்ன என்றால் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஒரு இருதயம். இந்த கால வேளையில உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவர் நீங்க தேடினீங்கன்னா அந்த ஆண்டவர் உங்களுக்கு தென்படுவார். உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் தயவு பொறுத்திருக்கிறார். அப்போ பாவ மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்வது? பணம் கொடுத்து, காசு கொடுத்து, ஆட்டை கொடுத்து, மாட்டை கொடுத்து, அந்த மாதிரி கொடுத்து அங்கே பாவ மன்னிப்பை பெற முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தேவன் இருக்கும் பலிகள் இந்த நாட்களில் அருமையானவர்களே நம்மை பரிசுத்தப்படுத்தி புதிய வருஷத்துக்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நொறுங்குண்ட மனதோடு ஒரு பாருங்க, நொறுங்குண்ட ஆவிகள் வசனம் சொல்லுது, தேவன் கேட்டு பலிகள் நொறுங்குண்ட ஆவி, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான உடைந்து போன அந்த உள்ளத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறார்? உங்கள் ஜபங்களை கேட்கிறார். அது மாத்திரமல்ல, பாவங்களை மன்னிக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆடுகளையோ மாடுகளையோ பலி செலுத்தி பாவங்களை மன்னிப்பாங்க. ஆனால் இந்த ராஜாவுக்கு அது ரொம்ப ஈஸியான காரியம். எவ்வளோ மாடு ஆடுகளை பலி செலுத்த முடியும், ஆனால் அதை கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை அறிந்திருந்தான். இந்த நாளிலும் கூட அவர் சொல்லுற காரியம் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய பிரயாசத்தின் பலனை கொடுத்து, பணத்தை கொடுத்து, சொத்தை கொடுத்து, சுகத்தை, மற்ற காரியங்கள் எல்லாம் கொடுத்து கர்த்தரிடந்து மன்னிப்பை பெற முடியாது. கர்த்தரிடத்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. அப்படியானால் நம் இருதயத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். இருதயம் எப்படி இருக்கிறது? தேவன் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார், மனுஷனே இல்லை. அவருடைய இருதயம், அந்த இருதயத்தை உடைந்த உள்ளத்தோடு ஆண்டுட்டு வரும்போது ஜபத்தை கேட்கிறார். இந்த 31ஆம் தேதி காலை வேளையில உடைந்த உள்ளத்தோடு வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு 2025ஆம் வருஷம், புது வருஷம் வரும்போது ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் நாம் உடைந்த உள்ளத்தோடு வந்தால் அது நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இங்கே லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு உதாரணத்தை நாம் வாசிக்கிறோம். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருவன் ஆயக்காரன், மற்றவன் பரிசேயன். பரிசேயன் என்றால் வேதத்தை கற்றறிந்தவன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன். ஆயக்காரன் என்றால் வரி வசூலிக்கிறவன். இவன் 2 பேரும் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் ஜெபம் பண்ணா, பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, நான் நல்லா இருக்கிறேன், நான் உபவாசம் பண்றேன், மற்றவனுக்கு உதவி பண்றேன், காணிக்கை கொடுக்குறேன், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி அப்படி பண்றதுனால நீ என் ஜெபத்தை கேட்பீர்ன்னு அவன் சொன்னான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவன் எப்படி ஜெபம் பண்ணான். இன்னொருவன் ஆயக்காரன் ஜெபம், ஆண்டவரே நான் பாவி, என் மேலே கிருபையாயிரும்னா. கர்த்தர் இந்த பாவின்னு ஒத்துக்கொண்டு கிருபையாயிரும் சொன்னவனுடைய ஜெபத்தை கேட்டார், மற்றவனுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னா, இந்த வருஷத்தின் கடைசி நாளில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நாட்களில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஒரு இருதயத்தோடு கர்த்தர்ட்ட வாங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய வரப்போற 2025 வருஷத்துல உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய கண்கள் காணவில்லை, நம்முடைய காதுகள் கேட்கவில்லை. இந்த நாட்களிலே அதை கண்டு காணத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு வருஷமும் புதிய புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? அதுக்கு முந்தின நாட்களிலே அவருக்கு ஆண்டவருக்கு பிரியமாய் மாறுவதும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதும் தான். ஆனபடினாலே இந்த காலை வேளையிலே நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஒரு நொறுங்குண்ட மனதோடு வாங்க, உடைந்த உள்ளத்தோடு வாங்க. இயேசு உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். உங்களை அதுதான் பாருங்க, 51 சங்கீதத்துல உடைந்து வருகிறான் அவன். நான் பாவி என்பதை உடைந்து ஆண்டவர்கிட்ட அப்படியே அறிக்கை செய்கிறான். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்கிறான். அப்படி மாத்திரமல்ல, நான் ஒரு பாவி, நான் உங்க சமூகத்தை விட்டு விலகிவிட்டேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் இருதயத்திலே உடைந்து நொறுங்குகிறதை பார்க்கிறோம். அவன் அப்படி செய்ததுனாலே கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவன் பாவங்கள் எல்லாம் மன்னித்து கர்த்தருக்கு இதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றினான். இன்றைக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமானால், ஆண்டவருக்கு விரோதமான தவறுகள் நாம் செய்திருந்தால், எதிர்ந்தாலும் இந்த காலைகளிலே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து பாருங்க, உங்களை சுகமாக்கி ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பழைய காரியங்கள் எல்லாம் முடிந்தது, புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கிற அந்த ஆண்டு சொல்லுங்க, ஒரு நறுங்குள்ளதுமான ஆவியை கொடுக்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆண்டவரே, இந்த அருமையான வருஷத்தின் கடைசி நாள் 31வது தேதிக்காக ஸ்தோத்திரம். கடைசி மாதம் கடைசி தேதியில வந்திருக்கிறோம். ஒரு புதிய வருஷத்தை காண இருக்கிறோம். ஆனாலும் அதற்கு முன்பாக நறுங்குள்ள இதயத்தோடு சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய எல்லா குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை சுத்திகரிக்க வருகிறோம். ஆண்டவரே, பலி அல்லப்பா, இரக்கத்தை விரும்புகிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறீர். அப்படி நடக்க உதவி செய்யுங்க. எல்லாரோடு இடைப்பட்டு பேசுங்க. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, காலை வேளையிலே பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே மனமாற எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வரப்போற வருஷம் புதிய ஆசீர்வாதத்தோடு இருக்கத்தக்கதாய் இந்த காலையில் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒரு நறுங்குண்டதுமான ஆவியோடு கர்த்தர் வாருங்க. கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. இன்னொரு லோகோஸ் வார்த்தை புதிய வருஷம் சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.